சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியரை சரணம். இந்த நட்டு ஆசிரமமாக பார்க்குற அனைத்து தமிழ் நண்பர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுடைய பக்தர்கள் ஏதாவது தவறுகள் எதுவும் செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னித்து எங்கள் கூட இருந்து எங்களை நல்ல வழியில் காட்டுங்க ஐயா வேண்டிட்டு. என்னுடைய பெயர் அருப்புக்கோட்டை நட்ராஜ். இந்த நட்டு ஆட்சி மூலமாக அறிமுகமாகிறேன். இன்னைக்கு இந்த கணக்கம்பட்டி சொன்னாலே எல்லோருக்குமே இன்னைக்கு கூகுள் மேப்பில் போய் செக் பண்ணி பார்த்தாலுமே ஐயனுடைய லேண்ட்மார்க் கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் பவர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனுடைய ஜீவ சமாதியில் ஒரு நாளுக்கு நாள் அதிகமாக தான் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வரன் வருது தடங்களாக இருக்குது, இல்லை தோஷங்கிறாங்க, இல்லை சரியான பொருத்தம் இல்லை, எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கோம், எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறோம், எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு சரியான ஜாதகம் அமைக்க வழி இல்லை, எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டோம், கோயிலில் போய் தீபம் பண்ணிட்டு வந்துட்டோம், பரிகாரங்கள் நிறையா பண்ணிட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஐயனுடைய ஜீவ சமாதி வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் கணக்கம்பட்டிங்கிற இடத்துல இருக்குது. இந்த கணக்கம்பட்டி கோயிலுக்கு போய் அங்கே போய் ஐயனோட ஜீவ சமாதியில் உங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தை வச்சு மனதார வேண்டிக்கோங்க. ஐயனே, என்னுடைய பிள்ளை ஜாதகத்தை மேலே வைக்கிறேன், நீ பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமைத்து கொடு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல வரன் ஐயன் தேடி வந்து கொடுப்பார். இது என்னுடைய சொந்த அனுபவத்தை அவங்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பருக்கு இந்த நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். சார், பையனுக்கு செவ்வாய் தோசையாக இருக்குது, செவ்வாய் தோஷமாக இருக்குது சார், வரன் சரியாக அமையவே மாட்டேங்குது, எவ்வளோ ஜாதகத்தை பார்க்குறோம் பொருத்தம் வர மாட்டேங்குது, இல்லை வசதி வாய்ப்பு பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு தடங்களாகவே வருது சொல்லியிருக்காங்க. கடைசி அவங்க சொல்கிறது, சார் எங்கள் பணம் பொருட்டு எதுவுமே இல்லை, பையனுக்கு சரியான வரன் அமைந்தால் போதும், அப்போ தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார், எனக்கு ஏஜும் ஆகிட்டே இருக்குது சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன், பஸ்ஸில் போகும்போது, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த கணக்கம்பட்டி இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது, அங்கே போய் ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் நம்ம பிள்ளையோட ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வந்தேன். சொல்லி ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அந்த அண்ணன் வந்து என்கிட்ட ரெகுலராக ஃபோனில் பேசி தான் இருப்பார். நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பொண்ணு வந்து பழனி பக்கத்தில் உள்ள ஊரில் தான் ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து பொண்ணு வந்திருக்கு சொன்னார். இந்த ஜீவ சமாதிக்கு முதல் பத்திரிக்கை நான் போய் வைக்கிறேனே சொன்னார். அதுக்கடுத்தா குலதெய்வ கோயிலில் போய் வைக்கணும் சொன்னார். ஏன்னா இன்றைக்கி குலதெய்வ கோயிலும் ஜீவ சமாதி தான், ஐயனுடைய ஜீவ சமாதி தான். முடிந்த அளவுக்கு ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் உங்களுடைய டாக்குமெண்ட், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஜாதகமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளையோட படித்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அங்கே போய் முறைப்படி வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பணி பண்ணிட்டு வாங்க. அங்கே அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டோரில் கொண்டு போய் வைங்க. அதே மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு கூட மாட்டாங்க இருந்து ஹெல்ப்பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி காய்கறி வெட்டுறதுக்கு கூட மாட்டாங்க ஹெல்ப்பிங் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஐயன் உங்கள் வீட்டுக்கு வீடு தேடி வந்து விடுவார். நன்றி, நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்துருக்கார் பாருங்க, பச்சை வெட்டி உருவத்தில் வந்துட்டார் இன்னைக்கு பாருங்களா. ஐயா இப்படி ஜம்முன்னு நிற்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு வாலி மேலே நிற்கிறாரு. எல்லோரும் நல்லா இருக்கணும், என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயா, ஓகேவா. என் சகோதரிகள் எல்லாருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லோரும் இந்த நியூ இயர் வருஷப்பிறப்புலேருந்து எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐயா. எல்லோரும் நல்லா இருக்கணும், தொழில் எல்லோரும் நல்லபடியாக அமையணும். நிறைய பேருக்கு வந்து வரன் அமையாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கொடுங்க. நோய் நொடியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்கய்யா.
நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓகேங்களா? நாங்கள் எதுவும் தப்பு எதுவும் பண்ணியிருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஐயா. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இப்போ நைட் வந்து டைம் 9 மணி ஆகுது. ஓகேங்களா? எங்கள் வீட்டு வாசலில் ஐயா நிற்கிறாரு. ஜம்முன்னு இருக்கார் பாருங்கள். இருட்டு கையன்னு இருக்குது. இதில் ஐயா ஜெகஜோதியாக நிற்கிறாரு பாருங்கள்.